ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆஸ்ட் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் நிறைய காய்கறி சேர்த்து ஒரு சூப்பரான வெஜிடபிள் கூட்டு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த வெஜிடபிள் கூட்டு ரைஸோடு போட்டு சாப்பிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் 1/4 கப் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வரும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம். இந்த 2 பருப்பு சேர்த்து செய்கிறப்போ கூட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு நான் கேரட் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி பீன்ஸ் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய பெரிய பீஸாவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு சௌசௌ சேர்த்துக்கிறேன். கடைசியா ஒரு கைப்பிடி அளவுக்கு முட்டைக்கோஸ் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டில் இன்னும் உங்களுக்கு என்ன காய்கறிலாம் வேணுமோ அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு, பீட்ரூட், கோவக்கான்னு எல்லாமே சேர்த்துக்கலாம். கூடவே 6 பல் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் கம்மியாக சேர்த்திங்கனாலே போதும். 4 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு தக்காளி கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்கும். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இந்த கூட்டுக்கு கலர் கொடுக்குறதே இந்த மஞ்சத்தூள் தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ தண்ணி சேர்த்திக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். இதை லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டுடலாம். தண்ணி ரொம்ப சேர்க்க வேண்டாம், ரொம்ப சேர்த்திங்கன்னா சாம்பார் மாதிரி ஆகிடும். இது கரெக்டாக இருக்கும். குக்கர் மூடி மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட்டு சூப்பராக ரெடி ஆகிடும். தாளிப்புக்கு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. 5 வரமிளகாய், ஒரு கொத்து போல் கருவேப்பிலை, 1/2 டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள். இதை அப்படியே தாளிச்சிட்டு அந்த கூட்டோட சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்பு தான் இந்த கூட்டுக்கே ஹைலைட்டு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், நல்ல கமகமன்னு சூப்பரான கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நிறைய காய்கறி சேர்த்து செய்கிறதுனால இது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். குழந்தைங்களாமும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரைஸ்க்கு மட்டும் இல்லை, இட்லி தோசைக்கும் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கூட்டை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்க மறக்காமல் ஆஸ்ட் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.